Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். ஆல்ரெடி நம்ம flagship segmentல Snapdragon 8 Gen 3 versus Dimensity 9300 and mid-range flagship segmentல Snapdragon 8 Plus Gen 1 and Dimensity 8300 மாதிரியான ப்ராசஸர் எல்லாம் கம்பேர் பண்ணியிருக்கோம். பட் இன்னைக்கு வீடியோவில் இந்த mid-range budget segmentல இருக்கக்கூடிய ரெண்டு ப்ராசஸர் கம்பேர் பண்ண போகிறோம். Snapdragon 7s Gen 2 and MediaTek Dimensity 7200 Ultra. இந்த ரெண்டு ப்ராசஸருமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்து வரப்போகிற நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் mid-range budget segmentல 20 to 25K செக்மெண்ட்டுக்கான நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ப்ராசஸர்ல எந்த ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸராக இருக்குது, எதில் என்னென்ன மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ட் இந்த ரெண்டு ப்ராசஸரில் எது பெஸ்ட் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பெஸ்ட்டான டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா அதற்காக தான் நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலகிராம் சேனலில் இருக்குது. இங்கே பெஸ்ட்டான டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸை நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ப்ராசஸருடைய லான்ச் பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே டைமில் தான் லான்ச் ஆயிருக்கு. ரெண்டுமே செப்டம்பர் மாதம் 2023. பட் Snapdragon 7s Gen 2 18th செப்டம்பர் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7200 Ultra 11th செப்டம்பர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு ப்ராசஸருமே 4 nanometer சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்டோகோர் ப்ராசஸர் 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். பட் Snapdragon 7s Gen 2 பார்த்தீங்கன்னா சாம்சங் இந்த சிப்பை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. பட் Dimensity பொறுத்த வரைக்கும் TSMC இந்த சிப்பை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் TSMC சாம்சங்கை விட கொஞ்சம் பெட்டராக ஃபேப்ரிகேட் பண்ணும். அந்த வகையில் இங்கே Dimensity-க்கு ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் இருக்குது. அண்ட் இந்த 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸரை இந்த ரெண்டு சிப்செட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த CPU ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது ரெண்டு ப்ராசஸருமே ரெண்டாக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் Snapdragon 7s Gen 2 இதை எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஒரு 4 Cortex A78 கோர் 2.4 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. இது போக இன்னொரு 4 Cortex A55 கோர் 1.95 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அதுவே Dimensity 7200 Ultra பார்த்தோம்னா 2 Cortex A715 கோர் 2.8 GHz கிளாக் ஸ்பீடையும், இது போக ஒரு 6 Cortex A510 கோர் 2 GHz கிளாக் ஸ்பீடையும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 64 பிட்கான ஆக்டோகோரை ரெண்டாக தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கோர் ஆகட்டும் Cortex A715 அப்படின்ற மாதிரியான கோரெல்லாம் ஆக்சுவலி MediaTekல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிளாக் ஸ்பீடும் 2.8 GHz அப்படின்ற மாதிரியான மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்க விஷயங்களில் பார்க்கும்போது இங்கே CPU இந்த ஆர்கிடெக்சர் வைஸ் Snapdragon கம்பேர் பண்ணும்போது MediaTekல கொஞ்சம் பெட்டரான ஆர்கிடெக்சரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு ப்ராசஸர்லையுமே ஆக்சுவலி நமக்கு LPDDR5 ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வித்தியாசம் இல்லை. பட் கேட்ச் மெமரின்னு வரும்போது Snapdragon 7s Gen 2 எக்ஸாக்டாக என்ன கேட்ச் மெமரி அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக இல்லை. பட் ஆனால் MediaTekல பார்க்கும்போது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 5.5 MB கிட்ட நமக்கு கேட்ச் மெமரி அப்படின்றது டோட்டலாக கொடுத்தாங்க. L1 L2 L3 கேட்ச் மெமரி, லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 உடைய கேட்ச் மெமரியை கூட்டும்போது 5.5 MB வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது கேட்ச் மெமரி எக்ஸாக்டாக Dimensity-ல சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் பேண்ட்வித் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே Snapdragon 7s Gen 2க்கு 25.6 Gbps/s பேண்ட்வித் ஸ்பீட் இருக்குது. அண்ட் MediaTek 51.2 Gbps/s மேக்ஸிமம் பேண்ட்வித் ஸ்பீட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பேண்ட்வித் ஸ்பீட் அதிகமாக இருக்கும்போது நம்மளால் அதிகமான டாஸ்க்கை அட் அ டைமில் CPU-க்கு அனுப்பி நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இதுவுமே MediaTek ஒரு பாசிட்டிவான பாயிண்டாக இருக்குது. இது போக ARM வெர்ஷனுமே பார்த்தோம்னா Snapdragon 7s Gen 2ல 8.2 ARM வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் Dimensity-க்கு ARM வெர்ஷன் 9 ஆக்சுவலி இந்த CPU ஆர்கிடெக்சர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஓவரால் CPU ஆர்கிடெக்சர் ஆகட்டும், இல்லை ARM வெர்ஷன் ஆகட்டும், இல்லை கேட்ச் மெமரி, பேண்ட்வித் ஸ்பீட் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே இங்கே Snapdragon கம்பேர் பண்ணும்போது MediaTekல தான் பெட்டராக இருக்குது. அந்த வகையில் கண்டிப்பாக CPU பர்ஃபார்மன்ஸ் Snapdragon விட MediaTek Dimensity 7200ல பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவே GPU சைடுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 7s Gen 2ல Adreno 710 அப்படின்ற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 7200 Ultraல Mali G610 MP4 அப்படின்ற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு GPUல எது பெட்டர், எது பவர்ஃபுல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி GPU AnTuTu ஸ்கோர் பார்க்கும்போது Snapdragon 7s Gen 2க்கு 1,64,000 ஒரு AnTuTu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. அதுவே Dimensity-க்கு 1,82,000 கிட்ட AnTuTu ஸ்கோர், GPU-க்கான AnTuTu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த AnTuTu ஸ்கோரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கேயுமே GPU-லையுமே நமக்கு Snapdragon கம்பேர் பண்ணும்போது MediaTek ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு GPU பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த வகையில் GPU சைட்லையுமே ஆக்சுவலி Snapdragon விட MediaTek ஒரு பாயிண்ட் பெட்டராக தான் இருக்காங்க. மற்றபடி சப்போர்ட்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த ரெண்டு ப்ராசஸர்லையுமே Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் Bluetooth வெர்ஷன் அப்படின்னு வரும்போது Snapdragonல Bluetooth வெர்ஷன் 5.2 சப்போர்ட் தான் இருக்குது. பட் MediaTekல Bluetooth வெர்ஷன் 5.3 கொஞ்சம் லேட்டஸ்டான Bluetooth வெர்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே ஆக்சுவலி இந்த ரெண்டு ப்ராசஸர்லையுமே மேக்ஸிமம் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டிஸ்பிளேல 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் மேக்ஸிமம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ப்ராசஸர்லையுமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டு ப்ராசஸருடைய டிஸ்பிளே சப்போர்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. அதுவே கேமரா சப்போர்ட் அப்படின்னு வந்தோம்னா இங்கே ஆக்சுவலி Snapdragon 7S Gen 2 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 200 மெகா பிக்சலுக்கான கேமரா 12 பிட்கான ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் 4K 30 FPS மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அண்ட் Dimensity பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே மேக்ஸிமம் 200 மெகா பிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் 14 பிட்கான ISP இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். மற்றபடி இதுலேயுமே மேக்ஸிமம் 4K 30 FPS தான் வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் எப்போவுமே இந்த கேமரா சப்போர்ட் அப்படின்னு வரும்போது MediaTek கம்பேர் பண்ணும்போது Snapdragon கொஞ்சம் பெட்டராக கொடுப்பாங்க, பெட்டரான ISPலாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த Snapdragon 7S Gen 2 அதை கொஞ்சம் டவுன் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதை விட Dimensity 7200 அல்ட்ராவில் இருக்கக்கூடிய ISP இன்னும் பெட்டராக இருக்குது. அதனால் கண்டிப்பாக Dimensity Snapdragon விடவுமே இன்னும் பெட்டராக இமேஜை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். அந்த இடத்துல கேமரா சைட்லையுமே இங்கே Dimensityக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது. அதே மாதிரி இன்டர்நெட் மோடம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ராசஸருமே 5G ப்ராசஸர் தான், அதில் வித்தியாசம் இல்லை. பட் ஆனால் இதில் Snapdragon 7S Gen 2 Snapdragon X62 அப்படின்ற ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோடமில் மில்லிமீட்டர் வேவ் சப் 6 GHz 2 சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இதில் டவுன்லோட் ஸ்பீட் மேக்ஸிமம் 2.9 Gbps வரைக்கும் இருக்கும், அப்லோட் ஸ்பீட் 1.2 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே Dimensity சைடில் பார்த்தோம்னா இங்கே 5G இன்டெகிரேட்டட் மோடம் தான். பட் ஆனால் இதில் சப் 6 GHz கண்டிப்பாக இருக்குது. பட் மில்லிமீட்டர் வேவ்க்கான சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியலை. மற்றபடி இதில் டவுன்லோட் ஸ்பீட் 4.7 Gbps வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் டவுன்லோட் ஸ்பீட் அப்லோட் ஸ்பீடை வச்சு பார்க்கும்போது Snapdragon கம்பேர் பண்ணும்போது MediaTekல இருக்கக்கூடிய இந்த 5G மோடமில் இன்னும் பெட்டரான டவுன்லோட் ஸ்பீட் அப்லோட் ஸ்பீட் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த வகையில் 5G மோடம் சைட்லையும் Snapdragon கம்பேர் பண்ணும்போது MediaTek தான் இங்கே கொஞ்சம் லீடிங்கில் இருக்குது. ஃபைனலி இந்த ரெண்டு ப்ராசஸருடைய AnTuTu அண்ட் Geekbench ஸ்கோர் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் Snapdragon 7S Gen 2 எடுத்துக்கிட்டோம்னா இதில் அப்ராக்சிமேட்டாக 6.36 லேக்கான AnTuTu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. அதுவே Dimensityக்கு 7.74 லேக்கான AnTuTu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் AnTuTu ஸ்கோர் இங்கே Snapdragon கம்பேர் பண்ணும்போது MediaTekல கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அதே மாதிரி Geekbench ஸ்கோர் சைடுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 7S Gen 2ல சிங்கிள் கோருக்கு 1012 அப்படின்ற ஸ்கோரும் மல்டி கோருக்கு 2955 அப்படின்ற ஸ்கோரும் வந்திருக்கு. அதுவே Dimensityக்கு சிங்கிள் கோர் 1134 அப்படின்ற ஸ்கோரும் மல்டி கோர் 2726 அப்படின்ற ஸ்கோரும் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஆக்சுவலி AnTuTu ஸ்கோர் அண்ட் Geekbench ஸ்கோர் ரெண்டுத்துலையுமே பார்த்தோம்னா Snapdragon கம்பேர் பண்ணும்போது MediaTek கொஞ்சம் பெட்டரான ஸ்கோர் தான் வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம CPU பார்த்தோம், GPU பார்த்தோம், அண்ட் பேண்ட்வித் ஸ்பீடு எல்லாமே பார்த்தோம்னா Snapdragon 7S Gen 2 கம்பேர் பண்ணும்போது MediaTekல பெட்டராக தான் பண்ணியிருந்தாங்க, இன்னும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் ஓவரால் இங்கே பார்த்தோம்னா கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது Snapdragon 7S Gen 2 இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட Dimensity 7200 அல்ட்ரா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டான பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதில் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்குறீங்கன்னா இங்கே தாராளமாக Dimensity 7200 அல்ட்ரா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பக்கம் போகலாம். இது உங்களுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்றபடி இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போதுமே இங்கே ஆக்சுவலி ரெண்டு ப்ராசஸருமே சேம் பீரியடில் ஒரே மந்தில் ஒரே இயரில் தான் லான்ச் ஆகிருக்கு அப்படின்னாலும் சப்போர்ட்ஸும் ஆக்சுவலி நிறைய சப்போர்ட் நமக்கு Snapdragon கம்பேர் பண்ணும்போது MediaTekல பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் ஆகட்டும், இல்லை 5G மோடம் ஆகட்டும், அண்ட் கேமராவில் இருக்கக்கூடிய ISP ஆகட்டும், எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு ஆக்சுவலி Snapdragon விடவுமே MediaTekல பெட்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் இங்கே இந்த ரெண்டு ப்ராசஸில் அன்டவுட்டபிளி கிளியரான விட Dimensity 7200 அல்ட்ரா தான். ஸோ அதனால் இந்த ரெண்டு ப்ராசஸில் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ஆப்ஷன் கண்டிப்பாக Dimensity 7200 அல்ட்ரா தான்.